ஃபுல்லாகவே இது கிளாஸு, பிளாஸ்டிக் இல்லை, ஃபுல்லாக கிளாஸில் பண்ணியிருக்கோம். இப்போ டிபிக்கில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பீட்டு பயங்கரமாக இருங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நியூஸில். ஹார்ன்ஸ் மாடோட ஹார்ன்ஸ் கொம்பு மேலே வந்து ஷார்ப்னஸ் தடுக்கிறதுக்காக ஒரு ரப்பர் மாதிரி போட சொல்லியிருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் நிர்மல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம 3 ரீஸ்டோர் பண்ண போகிறோம், 3 பைக்கு. அந்த பைக்கில் இந்த பைக்கும் ஒன்று. ஸ்ப்ளெண்டர் வந்து கேரளா மாடலில் ரெடி பண்ண போகிறோம். கேரளாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகின்னு இருக்குது. மொபைலில் இன்ஸ்டாகிராமில் போனாலே வெறும் கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டராக தான் வந்துன்னு இருக்குது. இப்போ இந்த மாடலில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஸ்டண்ட் பண்ண போகிறோம். RX 100ஓட எக்ஸாஸ்ட் போட்டுருக்கேன். பயங்கரமாக இருக்குது. மப்ளர் ரிமூவ் பண்ணோன்னா பயங்கர பீட் வருது. அது இப்போ ரிமூவ் பண்ணின்னு அங்கே கிரவுண்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் கிரவுண்டாண்ட போய் ஸ்டண்ட் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்கும். அங்கே கிரவுண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை. அங்கே போய் இப்போ ஸ்டண்ட் பண்ண போகிறோம். ஸ்டண்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டு அப்புறம் பைக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணி எல்லாமே நியூஸ் பார்ஸ் எல்லாமே மாட்டி ரெடி பண்ண போகிறோம். நேற்று போய் இந்த கிளாஸ் மாற்றின்னு வந்தேன். கிளாஸ் மாற்றினோடனே பயங்கர பவர் ஆயிடுச்சு. ஹெட்லைட்டு இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பிளாஸ்டிக் கிளாஸ் வரும் இதில், இப்படி குண்டா ஒரு மாதிரி முழுக்கு மாரி வரும். அது டல்னஸ்ஸாக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இல்லை. எதுவுமே வந்து இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கிளாஸ் மாடலில் போட்டோம். பயங்கரமாக இருக்குது. ஒரு 2-3 ஒர்க் முடித்தோம் நேற்று. இந்த கார்டு வந்து RX 100ஓட பெல்லி கார்டு செட் பண்ணுறதுக்கு இந்த கிளாம்ப் 2 நல்லா செம்ம ஸ்ட்ரென்த்தாக செஞ்சுன்னு வந்தோம். இப்போது வெல்டிங்லாம் எதுவுமே இல்லை. இதில் டேரெக்டாக போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கார்டு தூக்கி இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இந்தமாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஒன்று முடித்தோம். அப்புறம் ஹூக்கு வர மாதிரி, ஹேண்டில் பார்லேயே ஹூக்கு வர மாதிரி நேற்று செட் பண்ண வந்தோம். நம்ம ஹேண்டிலில் வரல, இது கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம். அப்புறம் பயங்கரமான ஒர்க் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட் கிளாஸ் தான் கஸ்டமைஸ் பண்ணி நேற்று பண்ணின்னு வந்தோம். ஃபுல்லாகவே இது கிளாஸு, பிளாஸ்டிக் இல்லை, ஃபுல்லாக கிளாஸில் பண்ணியிருக்கோம். பண்ணி ஃபினிஷிங் பண்ணிச்சோடனே பயங்கரமாக இருந்துச்சு. ஹெட்லைட்டோட பவரும் அதிகமாகிடுச்சு. நல்லா எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். ஆனால் பார்க்க கிளாஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். இதுக்கு பிளாக் ஸ்மோக் ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு டிஆர் எல்லாம் கொடுத்தோன்னே பயங்கரமாக இருக்கும். இப்போது டிபிக்கில் ரிமூவ் பண்ணின்னு நம்ம ஸ்டண்ட் பண்ணதுக்கு கிளம்பலாம். நார்மல் சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுவே கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருக்குது. இப்போ டிபிக்கில் கேட்டோடனே சவுண்ட் எப்படி வருது பாருங்க. டிபிக்கில் கேட்டினா பீட்டு பயங்கரமாக இருக்குது. ஸ்டண்ட் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். இது வந்து டிபி கில்லர் இருக்கிறப்போ சவுண்டு. இப்போ டிபி கில்லர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பீட்டு பயங்கரமாக இருங்க. சொல்ல நேரம் இப்போ கேளுங்களேன், ஓட்டத்துக்கே சூப்பராக இருக்கும். பீட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே பீட்டு எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஹேண்ட் பண்ணுங்க. சவுண்டு பார்த்தீங்களா, சவுண்டு சூப்பராக இருக்குது. இப்போ போய் அங்கே கிரவுண்டுக்கு போயிடலாம். அங்கே போய் ஸ்டண்ட் பண்ணலாம். கிரவுண்டு கிட்ட வர போகிறோம். கிரவுண்டு இங்கே தான் கிட்டே தான் இருக்குது, நம்மளுக்கு கிட்டே கிரவுண்டு. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே ப்ளஸ் லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லை. வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்பாட்டு. பயங்கரமான ஸ்பாட்டுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிமெண்ட்டில் கொஞ்சம் ரோடு அந்த காரை மாரி போட்டோன்னா கொஞ்சம் கிரிப்னஸாக நல்லாயிருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. இந்த ஸ்பாட்டில் தான் இப்போ வீலிங் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாரி இடம் வந்து இதுதான். இப்போது இங்கே பண்ணலாம் ஸ்டண்ட் வந்து. ஓரளவுக்கு ஸ்லிப்பானாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பாகும் தான், ஏன்னா மண் இல்லை. அப்பயும் லைட்டாக ஸ்டண்ட் பண்ணுவோம். இப்போது இல்லை நம்மளுக்கான சேஃப்டி ஹெல்மெட்டு, மெயினாக ஹெல்மெட் இருந்தாலே போகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கி வச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே போட்டு ஸ்டண்ட் பண்ணி வரும். பைக்கில் எல்லாமே சும்மா தாங்க இருக்குது. சரி வாங்க ஸ்டண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
பார்த்தீங்களா கரெக்டாக அந்த சாண்டு மண்ணாக இருக்கிறதுனால ஸ்கிட் ஆகுது டயரு. முடிஞ்ச அளவுக்கு பாப்பு பண்ணி தூக்குறோம். இப்போது ஓரளவுக்கு ட்ரை பண்ண வந்துடும் இல்லைங்க. இப்போது ஓரளவுக்கு ட்ரை பண்ண ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்துச்சு. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்புறம் டிராஃப்டிங்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ டிராஃப்டிங் லைட்டாக போடலாம். டிராஃப்டிங் பண்ணலாம். இந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒண்டி தான் கொஞ்சம் டிராஃப்டிங் பண்ணுற அளவுக்கு ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு. எனக்கு டிராஃப்டிங்கே மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஐஎன்ஜி லாஸ்ட்டில் பார்த்து ஹேஷ்டாக்ஸில் டிராஃப்டிங்கே ட்ரிஃப்ட்டுன்றாங்க. சரி ட்ரிஃப்ட்டே இப்போ பண்ணலாம். எனக்கு டிராஃப்டிங்கே பண்ணுறேன். இப்போ டிராஃப்டிங் பண்ணலாம். இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே கொஞ்சம் புல்லுலாம் இருக்கிறதுனால பண்ண முடியல. அப்படியே பைக் கொஞ்சம் கிரிப்பாக நிற்கிது. அப்படியே சொயிட்டு தள்ளுது. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இப்போ பண்ணுற பாருங்கள். டிராஃப்ட் வருதுங்க கரெக்டாக அந்த அந்தமாரி பில்லில் இங்கே கரெக்டாக பில்லில் சிக்கிறப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிது. இந்த மண்ணிலே சொல்கிறப்போ கொஞ்சம் நல்லா வருது ட்ரிஃப்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா ஓரளவுக்கு பண்ண நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்படியே மூமெண்ட்லேயே அப்படியே லெக் ஹோல்ட் பண்ணி ரோல் நல்லா ஆச்சு. எனர்ஜி மொத்தமே டிராஃப்டிங்கில் போய்டும் போல இருங்க. வீலிங் பண்ணோம் டிராஃப்டிங்கில் மொத்த எனர்ஜியுமே போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு லெக்லேயும் ஃபுல் பைக்கோட வெயிட்டு ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணி டிராஃப்ட் பண்ணால் மொத்த எனர்ஜியுமே போயிடுச்சு. பைக்கே பிடிக்க முடியுங்க. தானே கீழே ஓட்டேன் பைக்கு. இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போகணும். லாங் டிஸ்டன்ஸ் வீலிங் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன மவுண்ட் டென்த்து மாரி ஒரு மேட்டு மேலே விட்டு லைட்டாக பாப்பப் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டாப்பிங் பண்ண சொன்னாங்க தம்பிலாம். ஸ்டாப்பிங் இந்த பைக்கில் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாப்பிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக பார்க்கலாம். ஏன்னா டிஸ்க் இருந்தால் தான் வரும். பார்க்கலாம் வாங்க. பிரேக் லைட்டாக டைட்டு வச்சு போகலாம். பிரேக் சுத்தமாக லூஸ் ஆகிடும்.
ஸ்டாப்பி பார்த்தீங்கன்னா வருது, பிரேக் ஓரளவு டைட் பண்ணோடனே ஸ்டாப்பி வருது. ஆனால் மண்ணாக இருக்கே, லைட்டாக ஸ்கிட் ஆகுது, பார்க்குறப்பயும் உங்களுக்கு தெரியும். அப்பயும் ஆனால் லைட்டாக பாப்பா பாச்சு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்ப்ளெண்டரில் ஸ்டாப்பி பண்ணலாம், ஆனால் நார்மல் பிரேக்கில் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். லைட்டாக பாப்பா பாச்சு. ஆனால் நம்ம ரோட்டில் பண்ணால் நல்லா பாப்பா போவோம். இப்போ வாங்க, இப்போது வீலிங் ட்ரை பண்ணலாம். வீலிங் அப்புறம் மேலே ஏஞ்சி நிற்க முடிஞ்சு ஓட்டும் போது தான் பார்க்கலாம். இப்போ
மேலே ஏறி ஏஞ்சி நிற்கலான்னு பார்த்தா டேங்க் ஒரு பக்கம் ஆடுது, சீட்டு தனியாக கேட்டிங்கன்னு வருது, வண்டி பீலாம் ஆடுது. எல்லாமே ஃப்ரீ ஸ்டார் பண்ணும்போது ரெடி பண்ணிட்டா நல்லா இருக்கும். அதனால் எதுவுமே ஸ்டண்ட்டு எவ்வளோ பண்ண முடியல. ஸ்டண்ட் பண்ணுறப்போ சீட்டு தனியாக ஒரு பக்கம் கேட்டுன்னு வந்துடுது, சீட்டு அமுச்சு பிடிச்சினே ஸ்டண்ட் பண்ண முடியல. ஸ்டண்ட் ஓரளவுக்கு பண்ணோம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஸ்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஸ்டண்ட் ஓரளவுக்கு பண்ணோம். ப்ராப்பராக ட்ரைனிங் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துனே இருங்க. இப்போது பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு, அதுக்கே இந்த அளவுக்கு பண்ணதுக்கே ஒன்றுமே முடியலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிஃப்ட் பண்ணப்பவே ஓரளவுக்கு ஃபுல்லாக எனர்ஜி மொத்தமே லாஸ் ஆகிடுச்சு. பிடிச்சா தாக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு பண்ண ஸ்டண்ட்டு பயங்கரமாக பண்ணலாம். இப்போ இந்த பைக் வண்டி ரெடி பண்ணுற வீடியோ பாருங்கள், ரெடி பண்ணிட்டு பயங்கரமாக பைக் எடுத்து வரோம். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். நாளைக்கு தான் பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி சாட்டர்டே இந்த விளாக் எடுக்கிறது இன்றைக்கி அப்லோட் பண்ணுவோம், நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்புறம் மாடு விடுறாங்க. மாடு விடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சைடில் வந்து ஸ்பீடு கணக்கு வச்சு விடுவாங்க. உங்கள் ஏரியா சைடில் நிறைய பேர் வந்து நியூஸ் எல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எங்கி பிடிக்கிற மாரி அப்படி வரும். இப்போ ஸ்பீடு கணக்கு பண்ணி மாடுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. எனக்கு சரியாக தெரில, ஆனால் ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நியூஸில். ஹார்ன்ஸ் மாடோட ஹார்ன்ஸ் கொம்பு மேலே வந்து ஷார்ப்னஸ் தடுக்கிறதுக்காக ஒரு ரப்பர் மாதிரி போட சொல்லியிருக்காங்க. அது போடுறப்போ மாட்டோட ஓனருக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் ஆகும், அசிங்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுன்றாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட்டு இஷ்யூ அது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ண சொல்லி. ஆனால் சேஃபான விஷயம் தான். கௌரவத்தோட லைஃப் முக்கியம், லைஃப் சேவ் பண்ணோம், நிறைய பேரோட லைஃப் சேவ் பண்ணோம். இந்த நல்ல ஒரு கண்டுபிடிப்பு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ரப்பரில் இப்போ அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் தடுக்கும். எல்லோரும் சேஃபாக இருங்க. பொங்கலுக்கு நிறைய மாடுபிடி வீரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, சேஃபாக இருங்க எல்லாருமே. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த பிளேஸில் சாயில் இங்கே மண் இருக்கிறதுனால அவ்வளோவா ஸ்டண்ட்டு வரல, ஸ்கிட்டாக இணைச்சி டயரு. இப்போது ஒரு ரோட்டில் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக பண்ணுவோம், யாரும் டிஸ்டர்ப் இல்லாமல். ஃப்ரண்ட் வீலிங் லாங் நல்லா வரும் ரோட்டில். அதுவும் ஸ்டாப்பி மண்ணிலே ஓரளவுக்கு வந்துச்சு, ஸ்டாப்பி ரோட்டில் ஸ்டாப்பி பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். பைக்கில் எல்லாமே ஸ்பேர் கேடுன்னு பார்த்தனால எந்த ஸ்டண்ட்டுமே ஒழுங்காக பண்ண முடியல. எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் வேர் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.